டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் 2.0 அப்படிங்கிறது இப்போ மத்திய அரசால ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற கொள்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் மூலமா வீடு கட்டுறதுக்கு 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் வாங்க முடியும். அது எப்படி வாங்கலாம், அதுக்கு தகுதியானவங்க யாரு மாதிரியான பல்வேறு தகவல்களை இப்ப பார்க்கலாம். 2024 வருஷத்துல ஆரம்பிக்கப்பட்ட பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்துல 2025 வருஷத்துல பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. 2029 வருஷத்துக்குள்ள 1 கோடி புது வீடுகள் கட்டப்படணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் மூலமா யாரெல்லாம் பயன்பெற முடியும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இந்த திட்டம் பொருந்தும்? மொத்தமா இடபிள்யூஎஸ், எல்ஐஜி, எம்ஐஜி இந்த மாதிரியான 3 பிரிவுகளை சேர்ந்தவங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமா பயன் கிடைக்கும். வருஷத்துக்கு 3 லட்சம் வரைக்கும் வருமானம் ஈட்டக்கூடியவங்க இடபிள்யூஎஸ் பிரிவுக்கு கீழே வருவாங்க. வருஷத்துக்கு 3 லட்சத்துல இருந்து 6 லட்சம் வரைக்கும் வருமானம் ஈற்றவங்க எல்ஐஜி அப்படிங்கிற பிரிவுக்கு கீழே வருவாங்க. வருஷத்துக்கு 6 லட்சத்துல இருந்து 9 லட்சம் வரைக்கும் வருமானம் ஈட்டுறவங்க எம்ஐஜி அப்படிங்கிற பிரிவுக்கு கீழே வருவாங்க. மொத்தமா சொல்லணும் அப்படின்னா 9 லட்சம் வரைக்கும் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறவங்க இந்த திட்டத்தின் மூலமா பயனடையலாம். வேற என்னென்ன விதிமுறைகள் இருக்குது அப்படிங்கறதையும் பார்த்துடலாமா? நீங்க வாங்கக்கூடிய வீட்டோட மதிப்பு 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த 35 லட்சம் ரூபாயில 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் வங்கியில இருந்து கடன் வழங்கப்படும். உங்களோட வீட்டோட அளவு 120 சதுர மீட்டருக்கு மட்டும்தான் இருக்கணும். பெரிய பங்களா மாதிரியான வீடுகளை இந்த திட்டத்துல கட்டக்கூடாது. ஏழை எளிய மக்கள் மட்டும்தான் பயன்பெற இந்த விதிமுறை இருக்கு. நகர்ப்புறங்களை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும்தான் நீங்க வீடு வாங்கணும். இந்தியாவில் வேற எந்த இடத்துலயும் உங்க பேர்ல வீடு இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம உங்களோட பேர்ல வேற எந்த வீட்டு கடனும் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் வீடு வாங்குறவங்க மட்டுமே பயன் பெறறதுக்கு இந்த மாதிரியான விதிமுறை இருக்குது. நீங்க வங்கியில வாங்கக்கூடிய கடன் குறைஞ்சபட்சம் 8 லட்சம் ரூபாயில இருந்து அதிகபட்சமா 25 லட்சம் ரூபாயா மட்டும் இருந்தாதான் இந்த திட்டத்துல நீங்க பயன் பெற முடியும். ஏற்கனவே சொன்னது மாதிரி இடபிள்யூஎஸ், எல்ஐஜி, எம்ஐஜி இந்த மாதிரியான 3 பிரிவினருக்கும் வருஷத்துக்கு 4% வட்டியில மானியம் கொடுக்கப்படும். 5 வருஷங்கள் வரைக்கும் இந்த மானியத்தை நீங்க வாங்கலாம். இது மூலமா நீங்க அதிகபட்சமா 1.80 லட்சம் வரைக்கும் மானியம் வாங்க முடியும். அதாவது வருஷத்துக்கு 36,000 ரூபாய் வரைக்கும் மானியம் கிடைக்குது. இது கம்மியா இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த 36,000 ரூபாய் அப்படிங்கிறது வங்கி கணக்குக்கு வரப்போ நம்மளோட ஒட்டுமொத்த அசல் தொகை கம்மியாகும். இப்படி கம்மியாகிறது மூலமா நம்மால கூடுதலா 2.20 லட்சம் வரைக்கும் சேமிக்க முடியும். அதனால 5 வருஷங்களுக்கு 4 லட்சம் வரைக்கும் வாங்க முடியும். இப்போ இந்த திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ரிசர்வ் வங்கியால அங்கீகரிக்கப்பட்ட எல்லா பேங்க்லயும் இந்த திட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிக்க முடியும். இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க வருமான சான்றிதழ், ஆதார் கார்டு, அப்ரூவ்டு ஹவுஸ் பிளான் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ஸை நாம வச்சிருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.